ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம். இன்றைய பதிவு திருக்கொள்ளிக்காடு புங்கு சனீஸ்வரர் ஸ்தலம். இது எங்கே அமைந்துள்ளது என்று கேட்டால், காவிரி ஆற்றின் தென் திருக்கோவில்களில் 115வது ஸ்தலமாக திருத்துறைப்பூண்டி வட்டம் கீரளத்தூர் ஊராட்சியில் நன்செய் வயல்கள் செழித்து ஓங்கும் இந்த சிற்றூரில் திருக்கொள்ளிக்காடார், அதாவது அக்னிபுரீஸ்வரர் மிருதுபாத நாயகி ஸ்தலம் அமைந்துள்ளது. வாருங்கள் ஆலயத்தின் உள்ளே. இந்த ஆலயத்தை பற்றி திருஞான சம்பந்தர் அவர்கள் கூடினாருக்கு அருள் செய்வார் கொள்ளிக்காடார் என்று பாடியுள்ளார். ஆக இந்த திருக்கொள்ளிக்காடு ஸ்தலத்தில் வந்து வணங்கும் பொழுது நமக்கு பரிபூரண முழுமையான அருளாசி கிடைக்கும் என்பதுதான் உண்மை. முன்பு ஆலயத்தில் சுவாமி சன்னதி அமைந்துள்ளது. சுவாமி சன்னதியும் மிருதுபாத நாயகி அம்பாள் சன்னதியும் அமைந்துள்ளது. இங்கே ஆலயத்தினுடைய இடப்புறத்தில் புங்கு சனீஸ்வரர் அமர்ந்து அருள்பாலிக்கிறார். முருகப்பெருமான், மகாலட்சுமி அமைந்துள்ளாங்க. இந்த ஆலயத்தினுடைய மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்னி மரம். இதுதான் ஆலயத்தினுடைய மரம் வந்து ஸ்தல விருட்சம் வந்து வன்னி மரம், அதாவது அக்னி மரம். இங்கே இடப்புறத்தில் அக்னி தீர்த்தம் அமைந்துள்ளது. சனி தோஷங்கள், சனினால் ஏற்பட்ட தோஷங்கள் எல்லாம் நீங்குவதற்காக இங்கே வந்து கருப்புல வந்து துணி கட்டி பழங்கள் சாற்றி இந்த வன்னி மரத்தை 3 முறை சுற்றி இடமாகவும் வளமாகவும் வர்றப்ப நம்மளுடைய தோஷங்களிலிருந்தும் சனி கிரகங்களிலிருந்தும் நாம் விடுதலை ஆகிறோம். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே பைரவர் சன்னதி இருக்குது. பைரவரை வணங்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், கால பைரவரை வணங்கினால் நம்மளுடைய காலத்தால் நமக்கு ஏற்பட்ட கெடுதல்களிலிருந்து விடுதலையாகி காலத்தை வென்று நாம் சிறப்போடு வாழ அவர் அருளாசி புரிவார். இங்கே நவக்கிரகங்கள் அனைத்தும் வந்து 2 வரிசைகளில் அமைந்துள்ளது. இங்கே துர்க்கை அம்மா இருக்காங்க. இங்கே துர்க்கை அம்மாட்ட வந்து மஞ்சள் கயிறு கட்டி வழிபாடு பண்ணுறாங்க. சண்டிகேஸ்வரர் சன்னதி, அண்ணாமலையார். இங்கே சனிக்கிழமை தோறும் மிக அதிகமான கூட்டங்கள் இருக்கும். எல்லா சிவாலயத்திலும் அமைந்துள்ளது போல தட்சிணாமூர்த்தி சன்னதி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இங்கே விநாயகர், ஸ்ரீ கணபதி இருக்காங்க. இப்போ வந்து முனிவர், பதஞ்சலி சித்தர் முனிவர் வந்து இங்கே சிவபூஜை பண்ணுறாரு. அந்த படம் இங்கே இருக்குது. சிவலிங்க பூஜை பண்ணுறாரு. இப்போது நம்ம வந்து திருநள்ளாறு போய் அங்கே உள்ள தீர்த்தத்தில், நல்ல தீர்த்தத்தில் நீராடின பிறகு நம்மளுக்கு ஏற்பட்ட முழுமையான சனி தோஷங்களிலிருந்து விடுதலையாகி முழுமையான நமக்கு ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னா இங்கே உள்ள திருக்கொள்ளிக்காடார் அக்னிபுரீஸ்வரரையும் இங்குள்ள சனீஸ்வர பகவானையும் நாம் வணங்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் சொச்சனச்சம் இருக்க அந்த கிரகங்கள் எல்லாமே விடுதலையாகி நமக்கு பரிபூர்ண ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஆக சனிக்கிழமை வாருங்கள், வந்து திருக்கொள்ளிக்காடாரை அக்னிபுரீஸ்வரரை வணங்குங்கள், சனீஸ்வர பகவானின் அருளாசி பெறுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணணும். இங்கே உள்ள படங்கள் எல்லாமே சிவபூஜை பண்ணுற படங்களாக இருக்குது. நன்றி. அந்த படங்களை அப்படியே எடுத்துறேன்.